ரைட் ஆல். இப்போ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நான் யூனிட் 1க்கும் யூனிட் 2க்கும் 1 மார்க் போட்டுட்டேன். பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்டில் போயிருக்கோம். அது போக யூனிட் 1, 2, 3, 4 4 யூனிட்டுக்குமே 3 மார்க்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த 3 மார்க் பார்த்துட்டு 1 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, the point through which the entire area of a figure is assumed to act as called. ஒரு என்டையர் ஏரியா ஆஃப் ஃபிகரில் வந்து ஒரு பாயிண்ட் அசியூம் பண்ணுறாங்க அப்படின்னா அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுதான் சென்ட்ராய்ட். சரியா? சென்ட்ராய்ட்னா என்ன, சென்டர் ஆஃப் கிராவிட்டினா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்ன, மூமெண்ட்னா என்ன, மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்ன, மூமெண்ட்னா என்ன, கப்புள்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து the first moment of area. The first moment of area is equal to என்னன்னா area into distance. The first moment of area is equal to அப்படின்னு கேட்டால் area into distance போடணும். அதே மாதிரி the second moment of area. The second moment of area is also known as என்னது, moment of inertia. இது ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. The second moment of area is known as moment of inertia. The SI unit of area of moment of inertia is, the SI unit for area of moment of inertia என்ன, மீட்டர் பவர் 4. மீட்டர் பவர் 4 இதில் m பவர் 4 கொடுத்தனால மீட்டர் பவர் 4 போடுறோம். இதில் mm பவர் 4 கொடுத்தாலும் நீங்கள் அதை போடலாம். அந்த யூனிட்டை வந்து கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து the centroid of a triangle is located at, centroid of triangle is located at என்னன்னா h/3 from the base. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இந்த சென்ட்ராய்டில் இருந்து சென்ட்ராய்ட் ஃபார்முலா, மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அந்த x பார் y பார்லாம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சாலே 1 மார்க்கில் வந்தால் நம்ம எழுதலாம். இப்போ முக்கியமான இதில் வந்து சென்ட்ராய்டில் எதுக்கு பார்த்து வச்சுக்கோங்கன்னா, ட்ரையாங்குலருக்கு பார்த்து வச்சுக்கோங்க, சரி ரெக்டாங்குலருக்கு பார்த்து வச்சுக்கோங்க, அப்புறம் ட்ரையாங்குலருக்கு பார்த்து வச்சுக்கோங்க, வேறு செமி சர்க்கிளுக்கு பார்த்து வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் சர்க்கிளுக்கு பார்த்து வச்சுக்கோங்க, இங்கே அப்புறம் குவாட்ரண்ட். இதெல்லாம் முக்கியமானது. இது நீங்கள் பார்த்து வச்சுட்டிங்கன்னா 12 மார்க்குக்கும் இதை அப்ளை பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இதை 1 மார்க்குக்கும் நம்ம கன்சிடர் பண்ண மாதிரி ஆயிரும், 12 மார்க்குக்கும் நம்ம அப்ளை பண்ணி பண்ணுற மாதிரி தெரிஞ்சிடலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நம்ம சென்ட்ராய்டு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாலாம் இதுக்கு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏரியா. இப்போ ட்ரையாங்கிளுக்கு ஏரியா அப்படின்னா உடனே நீங்கள் சொல்லலாம் ஆஃப் பிஹெச். இப்போ ரெக்டாங்குலருக்கு ஏரியா அப்படின்னா L/B. இது மாதிரி நம்ம அது அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம மக்கப் பண்ணி வச்சுக்கிட்டாலே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். அடுத்தது the centroid of a semicircle from its base. centroid of semicircle from baseலேருந்து என்ன அப்படின்னு கேட்டால் 4r/3π. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், 4r/3π. சரியா? அடுத்தது the first moment of area. The first moment of area about the centroidal axis என்னது, 0. first moment of area about the centroidal axis என்னவா இருக்கும், 0வா இருக்கும். அடுத்தது the parallel axis theorem is expressed as, parallel axis theorem எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கன்னா I is equal to IG plus AD ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சில புக்கில் எப்படி போட்டிருப்பாங்கன்னா டிக்கு பதில் ஹெச்ன்னு இருக்கும். நீங்கள் அந்த பேஸ்லேருந்து எடுக்கணும். அது சில இதில் ஹெச்ஆ கன்சிடர் பண்ணுவாங்க, ஏஹெச் ஸ்கொயர்னு வரலாம். நீங்கள் உங்களுக்கு ஆப்ஷனில் எது இருக்கோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ நான் இந்த இதுக்கு சொன்னேன்ல, இந்த கொஸ்டினுக்கு இதில் m/4 கொடுக்கலாம், இல்லைன்னா mm/4 கொடுத்துக்கலாம். நீங்கள் இது அதில் mm/4 கொடுத்த உடனே ஓ இது இல்லையோ அப்படின்னு நீங்கள் நினச்சி போயிடக்கூடாது. அது மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் தான் the perpendicular axis theorem. The perpendicular axis theorem is applicable to plane laminar. சரியா? perpendicular axis theorem வந்து இது எந்த இதுக்கு கண்டிஷனுக்கு அப்ளை ஆகும் அப்படின்னா பிளேன் லேமினாருக்கு அப்ளை ஆகும். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் இஸ் ரெப்ரசன்டட் பை, ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் இஸ் ரெப்ரசன்டட் பை என்னது, K. சரியா? இது நம்ம 3 மார்க்ஸ்லேயே பார்த்துருக்கோம். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணால் K வந்து ரெப்ரசன்ட், K வந்து அதோட சிம்பிள் K is equal to √(i/a). இந்த ஃபார்முலா நீங்கள் கன்ஃபார்மாக பார்த்துருப்பீங்க. சரியா?
ரேடியஸ் ஆஃப் gyration is defined as நான் வந்துருச்சா k is equal to root of I by. அடுத்தது polar moment of inertia is used in. polar moment of inertia எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டார்ஷனுக்கு யூஸ் ஆகும். டார்ஷன்னா என்ன, மூமெண்ட்னா என்ன, கப்புள்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் ஈக்குவல் டு போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா IX + IY. அது வந்து ஃபார்முலா. சரியா? அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் சிமெட்ரிக்கல் செக்ஷன்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் சிமெட்ரிக்கல் செக்ஷன் என்னவா இருக்கும்னா 0வா இருக்கும். இதுக்கு அடுத்தது பிரின்சிபல் ஆக்சஸ் ஆர் தோஸ் ஆக்சஸ் ஃபார் விச் அ ப்ராடக்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் 0. இது ஒரு கண்டிஷன். அடுத்தது the moment of inertia depends on. moment of inertia எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஏரியா ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனா, கலரா, டெம்பரேச்சரா, ப்ரெஷரா, ஏரியா டிஸ்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணி தான் moment of inertia இருக்கு. கரெக்டு தானே? moment of inertia ஏரியா பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லுவோம். அடுத்தது the centroid of a rectangle. the centroid of a rectangle lies at midpoint of diagonal intersection. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். midpoint of diagonal intersection. The theorem relating area and volume generated by revolution is Pappus-Gulinas theorem. ஒரு தியரம் வந்து ஏரியாவையும் வால்யூமும் இது ரெவல்யூஷன் மூலமா ஜென்ரேட் பண்ற கான்செப்ட் வந்து எந்த தியரம் சொல்லுது அப்படின்னா Pappus-Gulinas தியரம் தான் சொல்லுது. இது ரொம்ப முக்கியம். நீங்க எதை படிச்சாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கிட்டீங்கன்னா இது மாதிரி 1 மார்க் வந்து நம்ம ஈஸியா அட்டன் பண்ணலாம். அடுத்தது மாஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா represents resistance to rotational motion. நமக்கு தெரியும் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ரொட்டேஷன் பேஸ் பண்ணியிருக்கு. அப்போ மாஸ் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா represents resistance to rotational motion. இதுவும் முக்கியமான கேள்வி. அடுத்தது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா increases with distance square from axis. நெக்ஸ்ட் 4th யூனிட் 4 ஃப்ரிக்ஷனோட இம்பார்ட்டன்ட் 1 மார்க் பார்க்க போகிறோம். friction is a force that opposes. இது ஃப்ரிக்ஷன் வந்து ஃப்ரிக்ஷன்ன்றது ஒரு ஃபோர்ஸ் தான். அதை எதை அப்போஸ் பண்ணணும்னா மோஷனை அப்போஸ் பண்ணும். இது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். ஃப்ரிக்ஷனுக்கு எதிராக மோஷன் தான் இருக்கும். சரியா? ஃப்ரிக்ஷன் ஆக்ட்ஸ் இன் அ டைரக்ஷன் ஆப்போசிட் டு மோஷன். சேம் கொஸ்டின் தான். இதில் பாருங்களேன், சேம் கொஸ்டின் தான். ஆனால் அது கேட்டிருக்கிற விதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். அதனால நான் இப்போ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் படிக்கும் போதும் புரிஞ்சுக்கிட்டே படிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம இது மாதிரி இதெல்லாம் அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது த ரேஷியோ ஆஃப் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் டு நார்மல் ரியாக்ஷன் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஃபார்முலா என்ன? மியூசிக்கல் டு F/N. அவ்வளோதான். அதுதான் சொல்கிறாங்க. ரேஷியோ ஆஃப் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் டு நார்மல் ரியாக்ஷன் என்ன? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ன்றது மியூ, Fன்றது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், Nன்றது நார்மல் ரியாக்ஷன். இதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க. அடுத்தது the coefficient of friction is represented by. coefficient of friction எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? நான் இப்போ தான் பார்த்தோமா மியூ. நான் இந்த 3 மார்க் வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் மியூனா என்ன, எஃப்னா என்ன, என்னன்னா என்ன, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டாலும் நம்ம இது மாதிரி 1 மார்க்குக்கு அது யூஸ்ஃபுல்லாக. அடுத்தது limiting friction is the maximum static friction. கரெக்டா? limiting frictionன்றது என்னன்னா maximum static friction. அதான் சொல்கிறாங்க. limiting frictionன்றது maximum static friction. அடுத்தது friction acting before motion starts is called static friction. ஸ்டாட்டிக்ஸ்னா என்ன? பிஃபோர் மோஷன். அதுதான் சொல்ல வராங்க. நான் இது இந்த 1 மார்க் ஃபர்ஸ்ட் யூனிட்ல 1 மார்க் பார்க்கும்போது டைனமிக்ஸ்னா என்ன, ஸ்டாட்டிக்ஸ்னா என்ன, ஹைட்ராலிக்ஸ்னா என்ன, அதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். அதை வச்சு நம்ம இதை அட்டன் பண்ணலாம். ஃப்ரிக்ஷன் ஆக்டிங் பிஃபோர் மோஷன் ஸ்டார்ட்ஸ் இஸ் கால்ட் என்னது? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அடுத்தது ஃப்ரிக்ஷன் ஆக்டிங் டியூரிங் மோஷன். இது ஈஸியாக சொல்லலாமா? கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஆக்டிங் அட் மோஷன் அப்படின்னா கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஆக்டிங் அட் மோஷன்னா கைனடிக் ஃப்ரிக்ஷன். சாரி, ஆக்டிங் டியூரிங் மோஷன்னா கைனடிக் ஃப்ரிக்ஷன். பிஃபோர் மோஷன் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் லெஸ் தேன் த static friction is generally எதை சொல்லுவாங்க அப்படின்னா greater than the kinetic friction. static friction எப்போதுமே
கைனடிக் ஃப்ரிக்ஷனை விட கிரேட்டராக இருக்கும். ஏன்னா ஒரு கான்செப்டே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 3 மார்க்கில் சொன்னேன்னா 1 மார்க்கில் சொன்னேன்னு தெரியல. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்லேருந்து நான் அடுத்த கைனடிக் ஃப்ரிக்ஷனுக்கு அதை ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா நிறைய ஃபோர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து எப்போதுமே கைனடிக் ஃப்ரிக்ஷனை விட கிரேட்டராக இருக்கும். அது தெரிஞ்சுக்கும். இந்த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் கிவன் பை, ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எதை டினோட் பண்ணுதுன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் மீ. சரியா? ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் கிவன் பை tan இன்வர்ஸ் ஆஃப் மீ. இதை போட்டிருக்க ஆன்சர் அதான் tan இன்வர்ஸ் ஆஃப். அடுத்தது ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் இஸ் ஈக்குவல் டு, ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். மறந்துடாங்க. ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது a smooth surface has zero friction. இது மறந்துடாங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான. a smooth surface has zero friction. இப்போ ஸ்மூத் இந்த லேடர் ஃப்ரிக்ஷனில் வந்து 13 மார்க்கில் லேடர் ஃப்ரிக்ஷனில் வந்து 12 மார்க்கில் ஒரு ப்ராப்ளம் வரும். லேடர் ஃப்ரிக்ஷன் சரியா? லேடர் ஃப்ரிக்ஷனில் 12 மார்க்கில் ஒரு ப்ராப்ளம் வரும்போது ஸ்மூத் வால்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்மூத் வால்னு வந்துச்சா, ஸ்மூத் வால்னு அதில் வந்துருச்சுன்னா நம்ம வால் சர்ஃபேஸில் உள்ள ஃப்ரிக்ஷனை வந்து 0ன்னு எடுத்துப்போம். அந்த கான்செப்ட் தான் இது. ஃப்ரிக்ஷனை வந்து 0ன்னு எடுத்துப்போம். அதே கான்செப்ட் தான். ஸ்மூத் சர்ஃபேஸ்ன்னு இருந்தால் ஃப்ரிக்ஷன் வந்து 0வாக இருக்கும். ஃப்ரிக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன், ஃப்ரிக்ஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணுது? கலரையோ ஷேப்பையோ டெம்பரேச்சரையோ டிபெண்ட் பண்ணலை. ஆனால் நேச்சர் ஆஃப் சர்ஃபேஸஸை டிபெண்ட் பண்ணுது. இது ரொம்ப முக்கியம். ஃப்ரிக்ஷன் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஏரியா. கரெக்டு தானே? ஃப்ரிக்ஷன் வந்து நான் இண்டிபெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் கண்டிஷன் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இதுக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம் ஃப்ரிக்ஷன் வந்து சர்ஃபேஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஆனால் ஃப்ரிக்ஷன் வந்து கான்டாக்ட் ஏரியாவை டிபெண்ட் பண்ணி இல்லை. கான்டாக்டை டிபெண்ட் பண்ணி ஃப்ரிக்ஷன் ஏரியா இல்லை. அடுத்தது ரோலிங் ஃப்ரிக்ஷன். ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஜென்ரலி, ரோலிங் ஃப்ரிக்ஷன் யூஸ்வலாகவே எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்மாலாக தான், வெரி ஸ்மாலாக தான் இருக்கும். அடுத்தது பெல்ட் டிரைவ் ஆப்ரேட்ஸ் பேஸ்ட் ஆன், எதை பேஸ் பண்ணி பெல்ட் டிரைவ் இருக்கும்னா ஃப்ரிக்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பெல்ட் ஃப்ரிக்ஷனே ஒரு கான்செப்ட் இருக்குது சரியா? பெல்ட் ஃப்ரிக்ஷன், ரோலிங் ஃப்ரிக்ஷன், ரோலிங் ஃப்ரிக்ஷன், ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், இதெல்லாம் கான்செப்ட்ஸ் ஃப்ரிக்ஷனே. அடுத்தது லேடரு, இந்த பேஸ் பண்ணி இருக்கும் ரைட்டா? பெல்ட் டிரைவ் ஆப்ரேட்ஸ் பேஸ்ட் ஆன் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா ஃப்ரிக்ஷனை பேஸ் பண்ணி இருக்கு. அடுத்தது இன்ன பெல்ட் டிரைவ் T1 ரெப்ரசன்ஸ் என்ன? T எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? டைட் சைட் டென்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. இன்ன பெல்ட் டிரைவ் T1 எதை ரெப்ரசன்ட் பண்ணணும்னா டைட் சைட் டென்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. அடுத்தது the ladder problem mainly involves, ladder problem எதை மெயினாக இன்வால்வ் பண்ணுது அப்படின்னா 2 கான்டாக்ட் சர்ஃபேசஸ். சரியா? இப்படி இருக்கும் லேடர் ஃப்ரிக்ஷனு. இந்த லேடர் எதை பேஸ் பண்ணியிருக்கும்னா இது வாலாக கன்சிடர் பண்ணியிருப்பாங்க, இது வந்து ஃப்ளோராக சொல்லுவாங்க. அப்போ இது எதை ரெண்டு பேஸ் பண்ணியிருக்கு? 2 கான்டாக்ட் சர்ஃபேசஸை, 2 கான்டாக்ட் சர்ஃபேசஸ் பேஸ் பண்ணியிருக்கு. அதுதான் சொல்கிறேன். சரியா? அடுத்தது 18வது கொஸ்டின். A wedge is commonly used for, வெஜ்ஜுன்றதும் ஃப்ரிக்ஷனோட ஒரு டைப்பு. அதில் விட்டுட்டேன். வெஜ்ஜுன்றது ஃப்ரிக்ஷனோட டைப். வெஜ்ஜு வந்து எதை வந்து காமனாக பேஸ் பண்ணியிருக்கு? லிஃப்டிங் ஹெவி லோட்ஸ். வெஜ்ஜு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹெவி லோட்ஸை லிஃப்ட் பண்ணுறதுக்கு. அது ஒரு சின்ன மெட்டீரியல் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஹெவி லோடை வந்து அதை லிஃப்ட் பண்ண முடியும். சரியா? அதுதான் வெஜ்ஜோட கான்செப்ட். ஃப்ரிக்ஷன் கன்வெர்ட்ஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி. ஃப்ரிக்ஷன் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி எது கன்வெர்ட் பண்ணோம்னா ஹீட் ஆர் தெர்மல் எனர்ஜி. சரியா? சாரி, ஹீட் ஆர் தெர்மல் எனர்ஜிக்கு கன்வெர்ட் பண்ணும். ஹீட். சரி, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். The direction of limiting friction is, the direction of limiting friction is opposite to impending motion. impending motion என்ன, limiting friction என்ன, நான் 3 மார்க் வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. The direction of limiting friction is opposite to the impending motion. இப்போ நம்ம யூனிட் 1 ரைட்டா, யூனிட் 1 யூனிட் 2 நம்ம யூனிட் 1 2 3 4
அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் நம்ம போட்டுட்டோம். அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா கான்செப்ட் வைஸில் உங்களுக்கு புரியும். அதை வச்சு யூனிட் 1, 2, 3, 4 நான் 1 மார்க்கும் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ 2 வீடியோவாக போட்டிருப்பேன். 1 to 4 வீடியோவும் 3, 4 வீடியோவாக இருப்பேன். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸு. இதை படித்தாலே மேக்ஸிமம் நம்ம கவர் பண்ணிடலாம். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, ஃபியூச்சரில் எதுவும் வேணும் அப்படின்னாலும், எனக்கு இந்த கான்செப்டில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுமாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதுமாதிரி வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.